3000 ரூபாய் இருக்கு. சார் நமக்குள்ள ஒரு டீலிங் சார். நான் 4000 ரூபாய் தரேன். நீங்க அந்த 3000 இருக்கிற பேக்கை எனக்கு கொடுத்துருவீங்களா? பரவாயில்ல, இந்த டீல் நல்லா தான். ஆமா சார், ஆமா சார். நான் கஷ்டப்பட்டு ஓடி வந்ததுக்கு 1000 ரூபாய் போனஸ் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் பணத்தை கொடு. என்ன கண்ணு எடுக்கிறியா? இல்ல சார், இல்ல சார், சத்தியமா இல்ல சார். நான் பணத்தை தான் எடுத்துட்டு இருக்கேன். பணத்தை கொடு. பாருங்க பணம். சார் இந்தாங்க சார் பேக். டா புடி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் நன்றி சார். போலீஸ் என்ன சித்திரகுப்தா இது? காவல்துறையில் பணிபுரிகிறாள் என்றால் வைஜெயந்தி ஐபிஎஸ் வேட்டையாடு விளையாடு போன்று ரவுடிகளை பந்தாடுவாள் என்று பார்த்தால் இவள் ரவுடிக்கு பயந்து நடுங்குகிறாள். பிரபு, வைஜெயந்தி ஐபிஎஸ் வேட்டையாடு விளையாடா? அது எப்படி நீங்கள் எப்போது பார்த்தீர்கள்? அதுவும் எனக்கு தெரியாமல்? அது உலகத்தில் பந்து நடைபெறும் அல்லவா, அப்போது விபத்துகள் குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்ததுதான். சரி சரி, அது போகட்டும். இப்படி பயந்து நடுங்குகிற உடம்புக்குள் மாறி போனால் குழந்தையும் கணவனையும் அவள் எப்படி காப்பாற்றுவாள்? என்ன மாறி, நான் சொல்வது சரிதானே? அதுவும் சரிதான் மகாபிரபு. அந்த பெண்ணுக்கு போலீஸ் வேலை பிடிக்காது. மிகவும் பயந்த சுபாவம். ஆனால் அவளப்பா போலீஸ். தன் மகள் தைரியமாகவும் வீரமாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த பணியில் சேர்த்துள்ளார். இந்த பெண்ணும் தன் பயத்தை போக்க நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் முடியவில்லை. இருப்பினும் குணத்தில் ஆரியை போன்றவள். பாருங்கள் மகாபிரபு. ஐயோ ஐயோ மேம், சாரி சாரி மேம், சாரி. பாத்து எடுத்துட்டு வர மாட்டேன், கொஞ்சம் கூட அறிவில்லாம. சாரி மேடம், கால் தடிக்கிடுச்சு. சாரி. என்ன சாரி? ஒழுங்கா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க தெரியாது? மேடம் மேடம், சாரி மேடம். கோட்டால வேலைக்கு வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? இடியட். ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் தொடச்சு விடு. சரிங்க சார், நான் க்ளீன் பண்ணு. ஒரு நிமிஷம். சி, எனக்குன்னு வந்து வாச்சுது பாரு. ச்சே, மேம் நான் தொடச்சு விடுறேன். ஏய், போதும் போதும் தொடச்சது. என் புடவைய உருவி விட்டுடாத. நான் வரேன் இன்ஸ்பெக்டர். நாளைக்கு மறந்துடாம வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். ஸ்டாப். மேடம் சொல்லுங்க மேடம். போன வாட்டி அனுப்பின மாதிரி திமிரு பிடிச்சவள அனுப்பாத. நல்ல ஆளா அனுப்பி வை. ஓகே மேடம், அனுப்புறேன். யோ கான்ஸ்டபிள், எல்லாம் கேட்டுதுல? நாளைக்கு மினிஷமா வீட்டுக்கு ஒரு நல்ல ஆளா பார்த்து அனுப்பி வை. சரிங்க ஐயா. ஆமா, நீ இருக்கல்ல சார்? மறந்தே போயிட்டேன் பாரு. ஒண்ணு பண்ண,
நாளைக்கு காலைல நீ ஸ்டேஷன் வர வேணாம். 2 நாளைக்கு உனக்கு மினிஸ்டர் வீட்டுல தான் டியூட்டி. ஓகே? நாளைக்கு நீ நேரா மினிஸ்டர் வீட்டுக்கு போயிடு. புரிஞ்சா? சார் புரிஞ்சுது. ஆமா, மினிஸ்டர் வீடு தெரியும்ல? தெரியாதுல? அத நான் கவனிச்சேன். அதான் புது ஷூ வாங்கிட்டு வந்தேன். ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல ஷூ வேணும்ல, அதாம்மா. இந்தா பாரு. ஆமா, மாச கடைசியாச்சே. இதெல்லாம் வாங்குறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ண? அது சம்பளம் வந்ததும் கொடுத்துக்கலான்னு வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்தேன். துர்கா, நீ என் வயித்துல பிறக்கலனாலும் என் வயித்துல பிறந்த பொண்ணுங்க மேல நீ வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பாக்கும்போது நீ என் வயித்துல வந்து பிறக்காம போயிட்டியேன்னு ஏக்கமா இருக்கு துர்கா. மா, என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் எப்பவுமே உங்க மகதாம்மா. நீங்க என்னைக்குமே என் அம்மாதான். குந்தவை அக்காவுக்கு நான் தங்கச்சி தான். மணிமேகலையும் மாதவியும் எனக்கு தங்கச்சிங்க தான். இதுதாம்மா என் குடும்பம். இந்த உறவை யாராலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. மா,